ரிச்சர்டு என்ற 67 வயது விவசாயி தனது சிறிய ஆனால் அழகான பண்ணையில் ஒரு நாள் வேலை செய்து கொண்டிருந்தார். அவரது பண்ணை பழங்கள் மற்றும் காய்கறிகள் வளர்க்கும் ஒரு சிறிய இடம், மேலும் சில விலங்குகளையும் பராமரிக்கிறார். பெரிய பண்ணைகளுக்கு நடுவில் அவரது பண்ணை சிறியதாக இருந்தாலும் ரிச்சர்டுக்கு அதில் பெருமை இருந்தது. அவர் தினமும் கடினமாக உழைத்து பண்ணையை சிறப்பாக வைத்திருந்தார். ஒரு நாள் ஆப்பிள் மரங்களை பரிசோதித்துக் கொண்டிருக்கும்போது திடீரென ஒரு பெரிய சத்தம் கேட்டது. ஒரு கார் எங்கோ மோதியது போல. அவர் பார்த்தபோது தூரத்தில் கருப்பு புகை எழுவதைக் கண்டார். எனது மரங்களுக்கு ஏதாவது ஆகிவிட்டதா என்று நினைத்து அவர் வேகமாக அங்கு ஓடினார். அங்கு சென்றபோது ஒரு ஆப்பிள் மரம் வளைந்து கிடந்தது. அருகில் ஒரு ஆடம்பர கார் தீயில் எரிந்து கொண்டிருந்தது. ரிச்சர்டு கவனமாக பார்த்தார். காரில் யாரும் இல்லை. அவர் நிம்மதி அடைந்தார். ஆனால் திடீரென காட்டுக்குள் இருந்து ஒரு சிறிய சத்தம் கேட்டது, யாரோ தரையில் ஊர்வது போல. அவர் அந்த சத்தத்தை பின்தொடர்ந்து பார்த்தார். அங்கு எரிந்த சில துணித்துண்டுகள் கிடந்தன. சற்று தூரத்தில் ஒரு 20 வயது மதிக்கத்தக்க இளம்பெண் ஆடையின்றி மயக்கத்தில் நிற்க முயற்சித்துக் கொண்டிருந்தாள். ரிச்சர்டு உடனே தனது சட்டையை கழற்றி அவளுக்கு மறைப்பாக கொடுத்தார். அவளை நெருக்கமாக பார்த்தபோது அவள் உயிருடன் இருப்பது தெரிந்தது. ஆனால் மயங்கிய நிலையில் இருந்தாள். அவள் ஏதோ சொல்ல முயன்றாள், ஆனால் மீண்டும் மயங்கிவிட்டாள். ரிச்சர்டு ஒரு நிமிடம் யோசித்தார். காரின் தீயை அணைக்க வேண்டுமா, இல்லை பெண்ணை காப்பாற்ற வேண்டுமா? ஆனால் தீ பெரிதாக இருந்தது. கார் எப்போது வெடித்தாலும் வெடிக்கலாம். அவர் முடிவு செய்தார், பெண்ணை காப்பாற்ற வேண்டும். அவளை தூக்கி தனது வீட்டிற்கு கொண்டு சென்றார். வீட்டில் அவளை படுக்கையில் கிடத்தி தலையில் இருந்த சிறிய காயத்தை சுத்தம் செய்து மருந்து போட்டார். வேறு காயங்கள் இல்லை என்று உறுதி செய்தார். பின்னர் அவர் தீயணைப்பு படையையும் ஆம்புலன்ஸையும் அழைத்தார். ஆனால் அவரது பண்ணை மிகவும் தொலைவில் இருந்ததால் அவர்கள் வர 30 நிமிடங்கள் ஆனது. அதற்குள் கார் முழுவதும் எரிந்து ரிச்சர்டின் ஆப்பிள் தோட்டத்தின் பெரிய பகுதியும் நாசமாகிவிட்டது. அவருக்கு கோபமும் வருத்தமும் வந்தது. பல ஆண்டுகள் உழைத்து வளர்த்த தோட்டம் இல்லாமல் போனது. ஆம்புலன்ஸ் வந்து பெண்ணை பரிசோதித்தது. எல்லோரும் ஆச்சரியப்பட்டனர். அவளுக்கு பெரிய காயங்கள் எதுவும் இல்லை, இது ஒரு அதிசயம் என்று சொன்னார்கள். ஒருவர் அவரது தோளில் தட்டி, நீ ஒரு ஹீரோ, அவளது உயிரை காப்பாற்றிவிட்டாய் என்று சொன்னார். ஆனால் ரிச்சர்டுக்கு கோபமாக இருந்தது. எனக்கு ஹீரோ ஆக வேண்டாம், இந்த பெண் எழுந்து எனது இழப்பை ஈடு செய்ய வேண்டும் என்று கோபத்துடன் சொன்னார். ரிச்சர்டு ஒரு கடுமையான மனிதர். அவரது கோபமும் நேரடியான பேச்சும் எல்லோருக்கும் தெரியும். மருத்துவர்கள் சொன்னார்கள், அவளை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டும், மேலும் பரிசோதனைகள் தேவை. ரிச்சர்டு கேட்டார், அவள் எப்போது சரியாகும்? மருத்துவர் சொன்னார், அவளுக்கு தலையில் சிறிய பிரச்சனை இருக்கலாம், நினைவு இழந்திருக்கலாம். ஆனால் அவள் இங்கு பாதுகாப்பாக இருப்பாள். நாட்கள் கடந்தன. ரிச்சர்டின் தோட்டத்தில் எரிந்த மரங்களின் மனம் அவரை நினைவுபடுத்திக் கொண்டே இருந்தது. இழந்தவற்றின் வலி. இருந்தாலும் அவர் தினமும் மருத்துவமனைக்கு சென்று அந்த பெண்ணை பார்த்தார். அவளை தேடி யாரும் வரவில்லை. காவல்துறைக்கு அவளை பற்றி எந்த தகவலும் கிடைக்கவில்லை. ரிச்சர்டு மட்டுமே அவளை பார்க்க வந்தார். அவர் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அவளது படுக்கை அருகில் அமர்ந்திருப்பார். சில நாட்களில் அவர் அவளுக்கு பூக்கள் வாங்கி வந்தார். ஆனால் யாரிடமும் சொல்லவில்லை. ஒரு மாதத்திற்கு பிறகு ஒரு நாள் அந்த பெண் கண் திறந்தாள். ரிச்சர்டு உற்சாகத்துடன் மருத்துவர்களை அழைத்தார். ஆனால் அவளுக்கு எதுவும் நினைவில் இல்லை. அவளது பெயர், என்ன நடந்தது, எதுவுமே. அவள், எனது தொலைபேசி எங்கே, எல்லாம் அதில் இருக்கிறது என்று சொன்னாள். ஆனால் தொலைபேசி காரில் எரிந்து போயிருந்தது. மருத்துவர் சொன்னார், அவள் இனி இங்கு இருக்க முடியாது. ரிச்சர்டு, உனது வீட்டில் சில நாட்கள் அவளை கவனிக்க முடியுமா? நாங்கள் அவளது குடும்பத்தை கண்டுபிடிக்க முயற்சிக்கிறோம். ரிச்சர்டுக்கு முதலில் பிடிக்கவில்லை. அவர் தனியாக வாழ்பவர், எல்லாம் ஒரு ஒழுங்கில் இருக்கும். ஆனால் அவரது மனதில் ஏதோ மாற்றம் வந்தது. அவர், சரி, சில நாட்கள் என்று ஒப்புக்கொண்டார். அந்த பெண்ணை பவுலா என்று அழைத்தார்கள்.
ஆனால் அது அவளது உண்மையான பெயரா என்று தெரியவில்லை. பவுலாவுக்கு ரிச்சர்டின் வீட்டிற்கு செல்ல விருப்பமில்லை. இந்த முதியவருடன் நான் ஏன் போக வேண்டும் என்று கோபப்பட்டாள். மருத்துவர் சொன்னார், ரிச்சர்டு தான் உன்னை காப்பாற்றினார். அவர் தினமும் உன்னை பார்க்க வந்தார். உனது குடும்பத்தை கண்டுபிடிக்க இதுதான் சிறந்த வழி. பவுலா இறுதியில் ஒப்புக்கொண்டாள். ரிச்சர்டின் பழைய ட்ரக்கில் அவர்கள் வீட்டிற்கு சென்றார்கள். பவுலாவுக்கு அந்த வீடு பிடிக்கவில்லை. இன்டர்நெட் இல்லை, டிவி கூட சரியில்லை, இங்கு எப்படி வாழ முடியும் என்று புலம்பினாள். ரிச்சர்டு அமைதியாக சொன்னார், உனது கார் எனது தோட்டத்தை எரித்தது. $2000 இழப்பு. நீ இங்கு வேலை செய்து அதை ஈடு செய்ய வேண்டும். பவுலா அதிர்ச்சியடைந்தாள். ஆனால் இறுதியில் சரி என்று சொன்னாள். அவள் பண்ணையில் வேலை தொடங்கினாள். விலங்குகளுக்கு உணவு கொடுப்பது, கேரட் அறுவடை செய்வது, எல்லாம். நாட்கள் செல்ல செல்ல பவுலாவுக்கு ரிச்சர்டு பற்றி கொஞ்சம் புரிய ஆரம்பித்தது. ஒரு இரவு அவள் கேட்டாள், உங்களுக்கு மனைவி இல்லையா? ரிச்சர்டு சொன்னார், எனக்கு ஒரு மனைவி இருந்தாள். ஆனால் அவள் என்னை விட்டு சென்று விட்டாள். எனக்கு ஒரு மகள் இருந்தாள். ஆனால் அவளது தாய் அவளை என்னிடமிருந்து மறைத்தாள். அவளது பெயர் பவுலா, உனது பெயர் போல. பவுலாவுக்கு அவர் மேல் இரக்கம் தோன்றியது. அவரது கோபத்திற்கு பின்னால் பெரிய வலி இருப்பதை அவள் புரிந்து கொண்டாள். ஒரு நாள் காவல்துறை ரிச்சர்டின் வீட்டிற்கு வந்தது. அவர்கள் வீட்டை உடைத்து பவுலாவை கண்டுபிடித்தார்கள். ஒரு பெண், ஜோவானா, வந்து ரிச்சர்டை, நீ எனது மகளை கடத்திவிட்டாய் என்று கத்தினாள். ரிச்சர்டு அதிர்ச்சியடைந்தார். நான் யாரையும் கடத்தவில்லை, அவள் எனது தோட்டத்தில் விபத்தில் சிக்கினாள் என்று சொன்னார். பின்னர் தெரிந்தது, பவுலா ரிச்சர்டின் மகள்தான். ஜோவானா அவளை சிறு வயதில் அழைத்து சென்று ரிச்சர்டை பார்க்க அனுமதிக்கவில்லை. பவுலா ஒரு பிரபல நடிகையும் மாடலுமாக இருந்தாள். பவுலக்ஸ் என்ற பெயர் உலகம் அறிந்தது. அவளது தாய் அவளை கட்டுப்படுத்தினார். ஆனால் பவுலா தனது தந்தையை பற்றி தெரிந்து கொள்ள முயன்றிருந்தாள். அவர்களுக்கு இடையே சண்டை ஏற்பட்டது. பவுலா காரை எடுத்து சென்றாள். அப்படித்தான் விபத்து நடந்தது. காவல்துறை அவளை அழைத்து சென்று ரிச்சர்டை தவிர்க்க ஜோவானா சொன்னாள். ஆனால் பவுலா தனது நினைவுகளை மீட்டெடுத்தாள். அவள் தாயின் எதிர்ப்பை மீறி ரிச்சர்டை பார்க்க திரும்பி வந்தாள். ஒரு நாள் ரிச்சர்டு தனது தோட்டத்தில் ஒரு பெண்ணை கண்டார். அது பவுலா. அவள் சொன்னாள், ரிச்சர்டு, உன்னுடன் புதிய தொடக்கம் வேண்டும். நாம் ஒரு புதிய ஆப்பிள் தோட்டம் உருவாக்குவோம். நான் எல்லா செலவையும் ஏற்பேன். உன்னை என் அப்பாவாக அழைக்க விரும்புகிறேன். ரிச்சர்டின் கண்கள் கலங்கின. நாம் ஒன்றாக மிக அழகான தோட்டத்தை உருவாக்குவோம், என் மகளே என்று சொல்லி அவர் அவளை கட்டிப்பிடித்தார். இப்படி பல ஆண்டுகளாக இழந்த தந்தையும் மகளும் ஒன்று சேர்ந்து புதிய வாழ்க்கையை தொடங்கினார்கள்.